சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் உள்ள கலையரங்கத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளுக்கு பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன் வணக்கம். தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கிறது. 234 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பணிபுரியக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க? திங்கட்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது. ஏன்னா தமிழக சட்டசபையில் 234 தொகுதியில் நடைபெற்ற அந்த வாக்கு எண்ணிக்கை 62 இடங்களில் 62 மையங்களில் தமிழகம் முழுவதும் நடைபெறுது. இந்த 234 தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஓ இருக்காங்களா, ஆர்ஓ ஏஆர்ஓ இவங்களுக்கான பயிற்சி வகுப்பு தான் தற்போது நடைபெற்று வருது. அங்கே குறிப்பாக பார்த்தோம்னா உள்ள அந்த தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பு, இந்த பயிற்சி வகுப்பு பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 234 சட்டமன்றத்தில் அந்த வாக்கு எண்ணிக்கையில் பணிபுரியக்கூடிய ஆர்ஓ மற்றும் ஏஆர்ஓ அவங்க தான் இங்கே வந்திருக்காங்க. அப்போ அதே போல் டெக்னீஷியன் வந்திருப்பாங்க. இவங்களுக்கான பயிற்சி ஒரு வாக்கு அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 4 வீதம் கிட்டத்தட்ட 234 பேருக்கு கிட்டத்தட்ட 1000 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கான பயிற்சி வகுப்பு தான் தற்போது நடந்துட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் குறிப்பாக அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான உள்ள வாக்கு எண்ணிக்கையின் போது எந்த மாதிரியான பணிகள் ஈடுபடணும், எப்படி என்னென்ன பிரச்சனை வரும், அதனால் அவங்களுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அதே போல் எப்படி நம்ம தபால் வாக்கு எண்ணிக்கை முதற்கொண்டு அந்த பல்வேறு பணிகளுக்கான அந்த பயிற்சி வகுப்பு ஏற்கனவே அவங்க தெரிந்திருந்தாலும் கூட இந்த வாக்கு எண்ணிக்கை மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமாகவே உலகமே கவனிக்கக்கூடிய தேர்தல் மாதிரி தான் இருக்குது. அதனால் இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னால முக்கியமாக அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த பணிகள் இருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த எப்படி அவர்கள் கையாள வேண்டும், அந்த வாக்கு எண்ணிக்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு இறுதிக்கட்ட பயிற்சி வகுப்பு தான் நடந்தது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 இடங்களில் அந்த நம்ம வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது. இது தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா அனைத்து வாக்கு சட்டமன்ற தொகுதி வந்தாலும் கூட நாளை தனியாக நம்ம சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட, அதாவது கிட்டத்தட்ட 16 சட்டமன்ற தொகுதியில் பணிபுரியக்கூடிய, அதாவது அந்த வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடக்கூடிய அந்த ஆர்வலர்களுக்கு அவங்களுக்கும் தனியாக பயிற்சி வழங்கப்படுறாங்க. அது சென்னை மாநகராட்சியின் சார்பாக நடக்கும். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த பயிற்சி என்பது மிக முக்கியமாக அனைவருமே எல்லா மாவட்டங்களிலுமே வந்திருக்காங்க. இங்கே அதாவது 234 தொகுதிகளிலிருந்து தொகுதிக்கு 4 பேர் வீதம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இங்கே வந்திருக்காங்க. அவர்களுக்கான பயிற்சி வகுப்பு தான் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக நடைபெற்று வருகிறது. அதற்கான காட்சி, ஏன்னா ஊடகத்துக்கு அங்கே முழுவதுமாக அனுமதி இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் அந்த இதை தொடங்கினதுக்கப்புறம் வந்துட்டோம். அவங்க எப்படி அவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக அந்த ஒரு ஹேண்டில் ஒரு படிவம் முதற்கொண்டு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், எந்த மாதிரியான எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது மாதிரியான ஒரு விஷயங்களை தான் அவங்க அதை ஆர்ஓ எப்படி கையாளணும், ஏஆர்ஓ எந்த மாதிரி அவங்க கையாள வேணுங்கிறதுக்கான அந்த பயிற்சி வகுப்பு தான் தற்போது நடந்துட்டு இருக்குது. மோகன். அன்பழகன், தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவானது 234 தொகுதிகளிலும் நிறைவடைந்திருக்கிறது. மே 4ஆம் தேதி அதற்கான வாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படவிருக்கிறது. அந்த வகையில் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.